கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கும்பராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டும் அப்பா. கும்பராசி அன்பு சொந்தங்களே, நீங்கள் உங்களை பற்றி என்னங்க சொல்கிறது? கும்பராசிங்க பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. கால புருஷ சக்கரத்தில் 11வது ராசியாக வலம் பெறக்கூடியது கும்பராசி. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்பராசி காற்று தத்துவம் கொண்ட ராசிங்க. சூரிய பகவான் நீச்சம், சுக்கிர பகவான் உச்சம். உங்களுடைய சின்னம் குடம். நட்சத்திரங்கள் அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் பார்த்தோன்னா ஊதா மற்றும் கருப்பு. கும்பராசிக்காரர்கள் புதுமையான சிந்தனை மற்றும் சுயசார்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. வழக்கமான பாதையை பின்பற்றாம தனக்குன்னு தனித்துவமான பாதையை உருவாக்க விரும்புகிறவங்க தான் இந்த குடும்பத்தில் ராசிக்காரங்க. மற்றவங்க நலன் பற்றி சிந்திக்கிறது இவங்களோட இயல்பாகவே இருக்குங்க. எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க. ஆனால் ஒருத்தவங்க கூட உண்மையான உறவை உருவாக்குறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்குவாங்க. தனிமையை ரசிப்பவர்களாக இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. கும்பராசிக்காரங்க அன்பை வெளிப்படுத்தும் விதம் சற்று வித்தியாசமாக இருக்கும். செயல்களில் அன்பு அதிகமாக இருக்கும், வார்த்தைகளில் குறைவாக இருக்குங்க. ஒரே மாதிரியான வேலையை விரும்ப மாட்டாங்க. புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க. புதிய சவால்களை எதிர்கொள்ள விரும்புவாங்க. இவங்களோட சிந்தனைகள் மற்றவங்களுக்கு சில நேரங்களில் புரியாமல் போகலாம். ஆனால் அந்த சிந்தனைகள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும். சமூக சேவை அல்லது படைப்பு திறன் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்குபவர்களாகவும் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லார்கிட்டையுமே அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க. ஆனால் சுய சுதந்திரம் ரொம்பவே தேவைப்படுங்க. உங்களுக்கு இவங்க யாருக்கோ அடிமையாக இருக்க விரும்ப மாட்டாங்க. கும்பராசிக்காரர்களுடைய எண்ணங்களை யாருமே புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஆனால் இவங்களோட எண்ணம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் இருக்கும். கும்பராசிக்காரங்க எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளை அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி செய்கிற வேலைக்கு நாளைக்கு பலன் தரும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க சில நேரங்களில் எதிர்பார்க்காத முடிவெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் அந்த முடிவுகள் அவங்க உயரத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிருங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச கும்பராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள்? கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படியோ போயிடுச்சுடா, கடவுளேன்னு கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 100க்கு 100% சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாருங்க. கும்பராசி என்பர்களே, நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாரு. வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு. என்னம்மா வாக்கு சொல்கிறியா அப்படின்னா அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானோட அருளாசியினால் நான் வாக்கு சொல்கிறேனே இருக்கட்டுமே. நான் சொல்கிறேங்க, என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கட்டுமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை சொல்லி உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க, அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் கூட துணையாக நின்று நிறைவேற்றி கொடுப்பாருன்னு முழுசாக நம்பணுங்க. எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பயபக்தியோட முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களோட கஷ்டங்களை நிச்சயமாக அவர் போக்கிடுவார். அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட இந்த வீடியோ பதிவை நான் கொண்டு வந்திருக்கேங்க. முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க. கும்பராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க.
கும்பராசி அப்படின்னாவே எப்போவுமே நல்லது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. எப்போவுமே பாசிட்டிவாக நினைக்கிறதுல கும்பராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தருணத்தில் தெய்வத்தோட அனுகிரகத்தை நாடி நம்ம இதை பார்க்கலாங்க. ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி, இதுதாங்க உங்கள் தாரக மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். தெய்வங்களுக்கு எல்லாமே முதன்கண் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானோட வழிபாடு தாங்க உங்களுடைய விக்னங்களை தீர்க்கும். அதாவது உங்களுடைய துன்பங்களை தீர்க்கும். பெருசாக முயற்சி எதுவுமே செய்யாமலேயே உக்காந்த இடத்துலையே சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி இருக்குது இல்லைங்களா, சனி பகவான் கிட்ட இருந்து உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் இவரை நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. எப்படி வழிபாடு செய்யணும்? சனிக்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி முடிஞ்சதுன்னா அவருக்கு பிடிச்ச மோதகம் செய்யலாம். அப்படி இல்லையா கள்ள சர்க்கரை, இது ரெண்டு மட்டுமே கூட நீங்கள் நெய்வேத்தியமாக கொடுத்து படைக்கலாங்க. அதைவே அவர் ஏற்றுக்குவார். ஏன்னா எளிமையான கடவுளுங்க. எந்த தெய்வத்தை வேண்டுனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களுக்கு போகணும், மலையேறி போகணும், ஊர் தாண்டி போகணும். ஆனால் இவர் இல்லாத இடமே கிடையாது. ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தெய்வத்திற்கு கோயில் இருக்குல்ல, ஆனால் இவருக்கு நிறைய இடங்களில் கோயில் இருக்குங்க. அதாவது மற்ற தெய்வங்களோட சன்னதியில் கூட இவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் முதன்மை வாய்ந்தவராக இவர் விளங்கிக்கிட்டு இருக்காருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே முதன்மை வாய்ந்தவர், பக்கபலமாக நிற்கக்கூடியவர். இவங்களோட கஷ்டங்களுக்கு துணை நிற்கக்கூடியவர். முக்கியமாக உங்களுடைய புத்தியை செலவு செய்யக்கூடியவரும் இவர் தான். அது என்னங்க புத்தியை செலவு செஞ்சார் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு விட தெரியல. அதாவது முன்னாடியே சொன்னேன் இல்லையா, மனசில் பட்டதை அப்படியே கொட்டிடுறீங்க அப்படின்னு. இடம் பொருள் அணிஞ்சு நீங்கள் செயல்படுறதுக்கு இவரோட துணை தாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை. அது தொடர்ந்து நிச்சயமாக நீங்கள் ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை நீங்கள் மனசார சொல்லணுங்க. அதுக்கான காரணம் என்னென்னா கோடான கோடி இருக்குங்க. இதை நம்ம பேசணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். சரிம்மா, இந்த வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அட என்னம்மா நீ எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன், ஏதாவது நல்ல விஷயத்த 4 சொல்லு அப்படின்னு பார்த்தா நீ என்னமோ இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்க, எச்சரிக்கையே இருக்கணும்னு சொல்கிற, வீட்டில் சுபகாரியம் நடக்காதுன்னு சொல்கிற, தடை தாமதம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற. தாமதம் எல்லாம் வரும், கணவன் மனைவி பிரிஞ்சு போவாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறியே அப்படின்னு பயப்படாதீங்க. அதாவது எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ கணவன் மனைவி கிட்டேயே பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? சண்டை சச்சரவு வராத மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வருது. அட என்னம்மா நீ எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு விவாதம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சாதகமாக தாங்க முடியும். அதே மாதிரி திருமண முயற்சிகள் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னா அங்கே தடை தாமதங்கள் வருதுன்னா எந்த இடத்துல தடை தாமதம் வருது அப்படிங்கிறத பார்த்து அதை சரி செய்யணும். இந்த மாதிரி தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நல்லது நடக்குங்க. வேலையை உங்களுக்கு தெரியாதவங்க கிட்ட எந்த ஒரு முக்கியமான வேலையும் ஒப்படைக்கக்கூடாது. அதே சமயம் வீண் பழிக்கு ஆளாகிறதுக்கான சூழ்நிலை உருவாகுது. அதை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலுமே லாபம் அப்படிங்கிறது குறையாதுங்க. தொழிலில் உங்களுக்கு இருக்க வேண்டிய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பண விஷயத்தில் எனக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. இன்னும் எனக்கு சிறப்பாக இருக்கணும், ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் சரி செய்ய முடியுமா அப்படின்னா நரசிம்மரை வழிபாடு செய்ய, முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய அதீத நன்மைகள் உண்டாகுங்க. தடை தாமதங்கள் விலகுங்க. அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்களோட முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்குங்க. அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும்
மாணவ மாணவியருக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம்ங்க. கஷ்டப்பட்டு படித்தாதான் நல்ல மதிப்பெண் பெற முடியும். சந்தேகங்களை ஆசிரியர்கிட்ட உடனுக்குடன் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்களோட ஒத்துழைப்பு உங்களோட மனசுக்கு உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகளில் ரொம்ப கவனமாகவே இருங்க. யாரையும் நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னாவே, ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் குறைக்கிறதுக்கு அதுவே ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சிடும். ஏன்னா என்னடா இவங்க மட்டும் எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே நிறைய போட்டி பொறாமைகள் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க.